இப்போ வந்து நமக்கு அவங்க தர அந்த கிஃப்ட் ஒயிட் போர்டு அண்ட் அந்த டேப்லெட் வந்து என்ன யூஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்கூல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்திரா மேம் வந்து சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். கரும்பலகை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நம்மளோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரும்பலகை அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கான ஒரு பாண்டிங், ஒரு உறவு முறை தான் அது பண்றது. அந்த கரும்பலகை இல்லாத டீச்சர் இல்லாத பள்ளிக்கூடம் கூட இருக்கும், ஆனா போர்டு இல்லாத பள்ளிக்கூடம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இப்போ நீங்க பண்ணிருக்க அந்த பவுண்டேஷன்ல, நம்ம ஸ்கூல் இந்த பவுண்டேஷன்ல பண்ணிருக்க சேஞ்ச் என்னதுன்னா, கரும்பை வெள்ளையா மாத்திருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான், ஆனா சேஞ்ச் தான் சின்னதா தவிர அதனுடைய பலன் வந்து ரொம்பவே பெருசு. பிளாக்க கருப்பம், இந்த பிளாக்க ஒயிட்டா மாத்திருக்காங்க. நம்ம இவ்வளவு நாள் அந்த கரும்பலகையோட நம்ம இருக்கும்போது அதுல யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அதுல நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்த நம்ம டஸ்ட் எல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு வந்து அலர்ஜி வரும். என்னோட கிளாஸ் ரூமே டஸ்ட் ஆகும். அதை கிளீன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். எவ்வளவுதான் கிளீன் பண்ணி ஃபேன் போட்டோட அந்த டஸ்ட் எல்லா இடமும் அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே ரொட்டேட் ஆகும். எல்லா குழந்தைகளுக்கும் அது ஒத்துக்கிடாது. டீச்சர்ஸுக்கும் நிறைய இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும், இருமல் வரும், இதெல்லாம் வரும். இப்ப அந்த மாதிரி இதுல இருந்து ஒரு ஃப்ரீ, டஸ்ட் ஃப்ரீ, ஒரு மாணவர்களுக்கு விடுதலைன்னு சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கும் விடுதலை. இப்ப முதலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது இனிமேலே எங்க ஸ்கூல்ல எல்லா வகுப்பறைக்கும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் பள்ளி இதுல வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே எங்க ஸ்கூலுக்கு தான். அது நாங்க எல்லாருமே அது வந்து பாராட்டுகளும் வாழ்த்துகளும் எல்லாருக்கும். பவினுக்கு தான் முதல்ல சொல்லணும், அது எங்க ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்ததுக்கு. இந்த ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் நான் மட்டும் கிடையாது, இந்த சார், வீடியோ சார். அவங்கதான் நம்ம ஸ்கூலுக்கு அடிக்கடி விசிட் வர்றதுனால அவங்களதான் ஃபர்ஸ்ட் போய் அணுகுனாங்க. இப்படி எனக்கு நான் இப்படி ஒண்ணு பண்றேன், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களதான் ஃபர்ஸ்ட் போய் அணுகுறாங்க. மூர்த்தி சார் தான் போய் அணுகுறாங்க. அவங்கதான் தென்தாமரைக்குளம் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, அங்க வந்து நல்லா இருக்கும், ஸ்கூல் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் அந்த ரைட்ஸமும் நல்லா ஒத்துழைப்பாங்க, அங்க உள்ள டீச்சர்ஸும் நல்ல எஃபிஷியன்டான டீச்சர்ஸ், நீங்க அங்க போகன்னு அவங்க வழி காமிச்சு கொடுத்தது அவங்கதான். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன வந்து பார்த்தாங்க. அப்புறம் நாம என்ன வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் மேம்கிட்ட சொன்னேன், இப்படி எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க வந்த இதுதான் அப்படி இருந்தாங்களே வழியா, மற்றபடி அவங்க இந்த ஊரோட ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்க வேற யாரும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஃபுல் இன்வால்மெண்டோட அதை பண்ணினாங்க. நமக்கு எப்பவுமே கடையில பார்த்தா ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்கும். எல்லாருக்குமே கடல் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மனசு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது இருந்தா கூட நம்ம கடற்கரை விட்டு நின்னா ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் தானா வரும் அந்த கடலை பார்த்தாலே. அது மாதிரிதான் இந்த டேப்லெட். இந்த டேப்லெட் வந்து ஒரு எல்லை இல்லாதது, ஒரு வரையறை இல்லாத ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா மாணவர்களுடைய நிலைமை தெரியும். எல்லா நிலையில இருந்த மாணவர்கள் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. எல்லாராலையும் எல்லாமும் எப்பவுமே பண்ணவும் முடியாது. ஒரு நாள் மறந்த நோட்டை வச்சுட்டு வருவாங்க, இல்ல வாங்க முடியாத சூழல்ல இருப்பாங்க. இப்படி எல்லாம் பென்சில் தொலைஞ்சு போயிரும். நம்ம பிள்ளைங்க தான் தெரியுமே, ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் கொண்டு வருவாங்க, தொலைச்சிருவாங்க. டெய்லி ஈவினிங் நாமளும் தேடுவோம், பிள்ளைங்களும் தேடுவோம், கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது பென்சில். எங்கதான் போகுமோ தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாம மாணவருடைய கற்பனை உலகம் வந்து ரொம்ப பெரிய உலகம். அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க அதை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நோட்டு நாமளும் சொல்லிருப்போம், இந்த நோட்ல இது எழுதக்கூடாது, தமிழ் நோட்ல மற்ற சப்ஜெக்ட் எழுதக்கூடாது, இங்கிலீஷ் நோட்ல அடுத்த சப்ஜெக்ட் எழுதக்கூடாது, அந்தந்த நோட்ல அந்தந்த சப்ஜெக்ட் தான் எழுதணும். அப்படி நிறைய நம்ம கட்டுப்பாடுகள் வச்சு வச்சிருப்போம் அந்த குழந்தைங்களுக்கு. வீட்லயும் அப்படிதான், நோட்ல இருக்க கூடாது, அதை எழுதிடாத, இதை எழுதிடாத, மேம் திட்டுவாங்க அப்படின்னு வீட்லயும் பண்ணுவாங்க. அப்ப அவன் நினைச்சதை வரைகிறதுக்கும் எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கும் ஏதாவது ஒண்ணு வேணும்ல. அதுக்குதான் நம்ம வீட்டு செவர் இருக்குல்ல, அதை நீங்க விடுவீங்களா? நீங்களும் விட மாட்டீங்க, நாங்களும் விட மாட்டோம். எங்க கிளாஸ் ரூம்ல அழகா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்போம், அதுல இருந்து கிறுக்கிட்டு இருப்பாங்க, விடுவாங்களா? அப்பவும் அந்த பிள்ளைங்களால நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனா அதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்குது இந்த டேப்லெட்னால. ஏன்னா அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த போர்ட்ல என்ன செய்யலாம், எழுதலாம், உடனே அழிக்கவும் செஞ்சிடலாம். அப்போ வேணா வைக்காது, பென்சில் கரைஞ்சி போகாது,
நோட்டு தீர்ந்து போகாது, நோட்டை மறந்து வச்சுட்டேங்கிறது இல்ல, நாங்களே வாங்கி வச்சுட்டு டெய்லி கொடுத்து அவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுவோம். இதுல இருந்து விடுதலை, மாணவர்களுக்கும் விடுதலை, ஆசிரியர்களுக்கும் விடுதலை. இதனால அவங்களுடைய எண்ணிலடங்காத கற்பனைகள் எல்லாமே இந்த மாணவர்களுக்கு அந்த போர்டுல அவங்க வரைஞ்சு பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அதுல எழுதி பார்க்கலாம். எவ்வளவு எழுதி பார்க்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் அதுல ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுடைய கல்வி தரம் மேலும் மேலும் சிறப்படைவதற்கு இந்த பவுண்டேஷன் சார்பாக இந்த இதுல ஒத்துழைத்த அத்தனை அரசு அதிகாரிகள், திட்ட இயக்குனர், தமிழக அரசு எல்லாருக்கும் நாங்க இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமே நன்றி உணர்வோடு நாங்க அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.